எல்லோருக்கும் வணக்கங்க. இது கண்டிப்பாக நான் என் பெண் குழந்தைகளுக்கான வீடியோன்னு சொன்னேன்னா இதில் பர்ஸ்னலாக என்னோடய விஷயமும் இருக்குது. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. என் முதல் குழந்தை பார்த்திங்கன்னா அவளுக்கு 9 வயசு இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் டாக்டர்ஸ்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணேன். அப்போ அவங்க மெயினாக சொன்ன விஷயம், நீங்கள் பால் கண்டிப்பாக கொடுப்பீங்களா, ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க. ஏன்னா என் பொண்ணு சிக்கன், ஜங்க் ஃபுட், பீஸா, பர்கர் இந்த மாதிரி எந்த ஐட்டமுமே சாப்பிட மாட்டாள். நான் அவளுக்கு ஹெல்த்தின்னு கொடுத்தது அதிகமாக பார்த்திங்கன்னா மில்க் தான். இப்போ இருக்கிற பால்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பால் அதிகமாக சுரக்கணுன்றதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு தான் பால் நமக்கு கிடைக்குது. ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த பாலை நம்ம குழந்தைக்கு ஹெல்த்தின்னு கொடுக்க பெண் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே எஃபெக்ட் ஆகுதுங்க. நான் டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் நானே இந்த வீடியோ போடுறேன். இது கண்டிப்பாக பால்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது கோவம் வரும். ஆனால் அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிடையாதுங்க. காளை மாடெல்லாம் வச்சு தான் அப்போ எல்லாமே விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பதிவு நான் எல்லார்கிட்டேயும் இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இவங்க யூடியூபர் எது வேணாலும் போடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக எஃபெக்ட் ஆனனால இது எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டுன்றதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.